என்னமோ சொன்ன கதையில எலி ரவுக்க கேட்டுதான் சபையில. இன்னைக்கு அப்படிதான் வந்திருக்காங்க எல்லாரும். எந்த ஊர்மா நீ? திருநெல்வேலி மாவட்டம் முரப்பநாடு. இல்ல நீ ஏடா கூடமா சொல்ல விட சொல்லும் போதே நினைச்சேன் எலி ரவுக்க கேக்குதான். பெருச்சாலிட்டியா? சரி. அது மாதிரி இங்க எல்லாரும் வந்திருக்காங்க. குடும்பம் ஒரு கோயில்னு சல்யூட் அடிங்க. நீங்க எல்லாம் ஏமாந்தே போங்க. வேற்றுமையில ஒற்றுமைன்னு சல்யூட் அடிங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் இந்நாட்டின் மன்னர்னு சல்யூட் அடிங்க. நாமெல்லாம் உழைத்து பிழைத்து எங்கேயும் எப்போதும் சந்தோஷமா இருக்கோம்னு சல்யூட் அடிங்கன்னு சொன்னா நான் சொல்றதுக்கு கண்டிப்பா சல்யூட் அடிச்சே ஆகணுங்க. இன்னைக்கு உலக அளவுல நாம எய்ட்ஸ்ல 2வது இடத்துல இருக்கிறோங்க. இதுக்காக ஒரு சல்யூட் அடிங்க. ஊழல்ல உலக அளவுல டாப் 10ல நாம ஒண்ணு. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு வாங்கி சல்யூட் அடிங்க. மக்கள் தொகையில வேகமா முதலிடத்தை நோக்கி முன்னேறிட்டு இருக்கோங்க. அதுக்காக ஜோரா கைத்தட்டி ஒரு சல்யூட் அடிங்க. இதுக்கெல்லாம் சல்யூட் அடிக்க வந்திருக்கிற நீங்க அறிவாளியா முட்டாளா? ஒரு சின்ன பொண்ணு இவ்வளவு பெரிய கூட்டத்துல சல்யூட் அடிக்கிற நீங்க அறிவாளியா முட்டாளான்னு கேட்கிற அளவு துணிச்சல் இருக்கும்னா அதை கொடுத்தது இந்த ஜனநாயகம் தானே. அந்த ஜனநாயகத்துல இந்த உரிமை இல்லாமலே இருக்குன்னு எத்தனையோ பேருக்கு இருக்கு. அதை சொல்றதுக்காக வந்திருக்காங்க. வெரி குட். திரு தேத்தார் சிங், இவருக்கு தமிழ் தெரியாது. இவர் கையில் ஒரு இசைக்குழு இருக்கு. அந்த இசைக்குழுவில் தமிழ் பாட்டை இவர் பாடுகிறார். ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன். உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன். ஓராயிரம் பார்வையிலே அடி என்னடி ரம்ம பல்லாக்கு நெழுப்பு என் நெஞ்சு குலுங்கிதடி. சிறுகானடி முக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சானே கிதடி. அடி என்னடி ராக்கு, அடி என்னடி ராக்கம்ம பல்லாக்கு நெழுப்பு என் நெஞ்சு குலுங்கிதடி. சிறு கண்ணாடி முக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சானே கிதடி. அரு பிப்பி டும் 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 பிப்பி டும் 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 பிப்பி டும் 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 டும். அரு பிப்பி டும் 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 பிப்பி டும் 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 டும். தேங்க்யூ. நம்ம உறவை பத்தி தெரியணும்னா அந்த கல்யாண பத்திரிகை கொஞ்சம் பாருங்க. பெண் வீட்டார் அழைப்பு அப்படின்னு ஒரு 30-40 பேர் இருக்கும். பிள்ளை வீட்டார் அழைப்புன்னு ஒரு 30-40 பேர் இருக்கும். அவ்வளவு உறவு முறைகளை வேற எங்க பார்க்க முடியும்? அவ்வளவு பேரும் போட்டு என் பேரை போடலன்னு சண்டை போட்டு இதெல்லாம் அவ்வளவு பேர் இருக்கும். எங்க ஐயா இருக்கும். இப்போ முன்னாடி கல்யாண வீட்டில் கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா நகரத்தில் கவரை கொடுத்துட்டு போயிடுவாங்க. கிராமத்தில் ஸ்பீக்கர் செட்டு போட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவான். சுப்பையா 5 ரூபா, சுப்பையா கதை ஆடி போகும். அப்புறம் முத்தையா 11 ரூபா. இப்போ என்ன பண்ணுதான்னா கிராமத்துக்காரன் நகரக்காரனும் தீவனத்தை இங்கே போய் வீடியோ வச்சு எடுத்துதான். இந்த பையன் மொய் எழுதியிருக்கானா இதுல பேரை போடுவாங்களாம். பேரை ஐயா 5 விரல்கள் சேரும் போது சிறு உரசல்கள் ஏற்படும் கட்டாயமா. ஆனா அதோட பலன் வந்து பலம் தான். அது மாதிரி குடும்பத்துல சின்ன சின்ன விவகாரம் வரலாம். ஆனா அந்த குடும்பம்ங்கிறது ஒரு பெரிய அமைப்பு. அப்புறம் நம்ம கூட பிறந்தவங்களை மட்டும் உறவு சொல்லி அழைக்கிறது இல்ல. நமக்கு பிடித்த நல்ல தலைவர்களை கூட எப்படி அழைக்கிறோம்? காந்தி தாத்தா, ஔவை பாட்டி, நேரு மாமா, அன்னை தெரசா, இப்படித்தானே உறவு சொல்லி அழைக்கிறோம். இங்க வாங்க பம்பாயில ஒரு எதிர் வீட்டு பெண்ணை எப்படி அழைக்கிறோம்னா பாபி அப்படின்னு கூப்பிடுவோம். பாபின்னா அண்ணி, அதாவது அன்னைக்கு சமானம். ஒரு டாக்ஸி டிரைவரா இருந்தாலும் ஆட்டோ டிரைவரா இருந்தாலும் அவரை பையான்னு கூப்பிடுறோம், அதாவது சகோதரரேன்னு. நான் இங்க வந்து 2 நாள் ஆகுது. மாத்துங்கால அந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு காஃபி வண்டியில வச்சு விற்கிற ஒரு தம்பி
பின்னாடி கேரியர்ல காஃபி வச்சு அப்படி தள்ளி நின்று ராஜா பையா ராஜா பையான்னு கூப்பிட்டார். அவர் ஒரு காஃபி வந்து வண்டியில வச்சு வித்தாலும் என்ன ராஜா பையானா அவர் சகோதரனேன்னு அழைத்தது இருக்கு பாருங்க, உண்மையிலேயே கூட பிறந்தவன் கூப்பிடும் போது இருக்கிறத விட பெரிய சந்தோஷம் அது. அந்த மாதிரி ஒரு உறவு முறை கிடைக்கிற இடம் இந்த நாடு, வேற எங்கேயும் கிடைக்காது. அது நிச்சயமா அருமமா. அதுதான் சுருக்கமா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபேமிலி, FAMILY. இந்த ஃபேமிலி மேலை நாட்டுல எப்படி இருக்குன்னா, ஃபாதர் அண்ட் மதர் ஐ லீவ் யூ. ஆனா இங்க நம்ம இந்தியால ஃபாதர் அண்ட் மதர் ஐ லவ் யூ. அப்படிப்பட்ட குடும்ப அமைப்பை கொண்ட இந்தியாவுக்கு தான் என் முதல் சல்யூட். நான் பிறப்பில் ஆணாக பிறந்தாலும் இன்னைக்கு செயற்கை பெண்ணாக மாறி நான் இங்க நிக்கிறேன். 8 அண்ணன் 4 அக்கா, நான் 13வது சார். 5 வயசு இருக்கும்போது போய் விளையாடுன்னு சொன்னா எனக்கு வந்து விளையாட தோணலை சார். வீட்டில் இருக்க எங்க அம்மாவுக்கு வந்து கூட்டணும்னு தோணுச்சு, பாத்திரம் கழுவணும்னு தோணுச்சு. அப்போ வந்து எங்க அண்ணன் என்ன செஞ்சேன் தெரியுங்களா, என் எடை சரியில்லைன்னு என் இடையில சூடு பட்டான், என் கை பாகவனம் சரியில்லைன்னு கையில சூடு பட்டான், என் கால் சரியில்லைன்னு என் கால் தொடையில சூடு பட்டான், என்னோட பேச்சு சரியில்லைன்னு என் வாயில சூடு பட்டான் சார். +2 படிச்சுட்டு வந்து எனக்கு அதுக்கு மேல படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. என்னை வந்து எந்த ஸ்கூல்ல சார் சேர்த்துக்கிறாங்க, எந்த ஸ்கூல்ல சேர்த்துக்கிறாங்க சார்? தமிழ்நாட்டில் நான் நடந்து போனா கிண்டல் கேலி பண்றாங்க. ஏன் சார், எதுக்கு? உங்களை பெத்தாங்கல்ல, அதே தாய் தானே எங்களையும் பெத்தாங்க. ஏன் உங்களுக்கு உணர்வு இருக்கிற மாதிரி எங்களுக்கு இருக்காதா சார்? இன்னைக்கு நாங்க உள்ளத்தால அழுதாலும் இன்னைக்கு நான் உதட்டால சிரிக்கிறேன் சார். இன்னைக்கு பம்பாயில என்ன பெத்த தாய்க்கு மேல் ஒரு படி மேல வச்சு இன்னைக்கு காப்பாத்தின ஒரு தாய் சார். அவங்க இந்து, நான் முஸ்லீம். இன்னைக்கு வந்து நான் செயற்கை பெண் சார், செயற்கை பெண். அலி அரவாணி என்று போற்றாதீர்கள், செயற்கை பெண் என்று போற்றுங்கள் எங்களை. இது ஒரு உடல் குறைதான். கை கால் ஊனமாக இருப்பவர்கள், குறையோடு இருப்பவர்கள், பார்வை இல்லாதவர்களை போல இதுவும் ஒரு உடல் குறை. அவர்களையெல்லாம் மதிக்கிற, பரிதாபத்தோடு பார்க்கிற இந்த சமூகம் உங்களையும் அதே கரிசனையோடு பார்க்க வேண்டும் என்று இந்த அரட்டை அரங்கம் இந்த மக்கள் மத்தியிலே ஒரு வேண்டுகோளை வைக்கிறது. இது உங்களுக்கு மட்டும் நேர்ந்ததல்ல. உலக அளவில் ஏசியன் கேம்ஸ்ல போய் விளையாடி பதக்கம், வெள்ளி பதக்கம் வாங்கிய ஒரு பெண், சாந்தின்ற ஒரு பெண், பதக்கம் வாங்கின பிறகு ஆனா பெண்ணான்னு கேட்டான் நம்மால். அந்த சூழ்நிலையிலும் மனம் ஒடிந்து போகக்கூடாது என்று தமிழக அரசாங்கம் அந்த பெண்ணுக்கு 15 லட்சம் ரூபாய், மிகப்பெரிய விஷயம் அது, 15 லட்சம் ரூபாயை கொடுத்து, ஓடியது ஆனா பெண்ணா என்று கேட்காதீர்கள், ஓடிய உடம்புக்குத்தான் மரியாதை, அது தமிழ் உடம்பு என்று சொல்லியதற்காக இந்த அரட்டை அரங்கம் தமிழக அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லுகிறது. உங்களை போன்ற பலர் இருக்கிறார்கள் நாட்டில். வேற்றுமையில் ஒற்றுமை பேசுகிறீர்களே, இதுவும் ஒரு வேற்றுமை என்றால் இதிலும் ஒற்றுமையை காட்ட வேண்டியது உங்கள் கடமை அல்லவா?